தவக்காலத்தின் முதல் ஞாயிறு. சோதனை. யாருக்கில்லை இந்த வேதனை? பிறந்த குழந்தை முதல் வாழ்வின் உச்சத்தை அடைந்த அனுபவ அறிவுடைய ஆன்றோருக்கும் வருகிறது சோதனை. இச்சோதனைகளை எவற்றால் வெல்லலாம்? இதோ தவக்காலத்தின் முதல் ஞாயிறு பதில் தருகிறது. கடவுள் மனித குலத்தை எல்லா உயிரினங்களுக்கு மேலாக படைத்ததோடு தன் உருவிலும் சாயலிலும் அவர்களை படைத்து நிறைவு கண்டார். ஆனால் அவர்களோ கடவுளின் வார்த்தைகளை மறந்து சாத்தானின் வார்த்தைக்கு மயங்கி படைத்தவரை விட சற்று உயர்ந்த நிலையை அடைய ஆசைப்பட்டு சாத்தானின் சதிக்குள் சிக்கினார்கள். எனவே இன்றும் அதே சாத்தானின் செயல்கள் நம்மை விட்டு விலகாது நமது நிழலாக நம்மை பின்தொடர்கிறது. சீராக்கின் ஞானம் கூறுகிறது, குழந்தாய், ஆண்டவருக்கு பணிபுரிய நீ முன்வந்தால் சோதனைகளை எதிர்கொள்ள முன்னேற்பாடு செய்துகொள் என்று. காரணம், மனித மனம் எப்படிப்பட்டது என்பதை புனித யாக்கோபு எழுதிய திருமுகம் மிக தெளிவாக கூறுகிறது. ஒவ்வொருவரும் தம் சொந்த தீய நாட்டத்தாலே சோதிக்கப்படுகின்றனர். ஆம், 1000 நல்லவை இருக்கும் இடத்தில் ஒரு தீமை இருந்தால் அந்த தீமைதான் நம் கண்களுக்கு மிக தெளிவாக தெரியும். காரணம், சிறு குறைகளையும் மிகைப்படுத்தி பார்ப்பதில் மனித மனம் பழகி போய்விட்டது. உலகம் நம்மை பல்வேறு சோதனைகளுக்கு உட்படுத்தலாம். இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தில் ஜெபிப்பது போல, எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை காத்தருளும் என்று தொடர்ந்து ஜெபிப்போம். சோதனைகள் நம்மை சோர்வடையச் செய்யலாம். துன்பங்கள் துணிவை குலைக்கலாம். பிரச்சனைகள் பிளவுகளை ஏற்படுத்தலாம். பாவங்கள் பழகிப்போன வாழ்வாகலாம். ஆனால் கடவுளின் வாய்ச்சொல் நமக்கு வாழ்வு. கடவுளின் தூதர்கள் நம்மை காக்கும் கரங்கள். கடவுளை வணங்குதல் நம் கடமை. சோதனைகளை வெல்வோம், சாத்தானை விரட்டுவோம், இறை வல்லமையோடு வாழ்வோம். நாமும் இறை வார்த்தையை கையில் எடுப்போம்.